அவகிட்ட நீ போய் பேசுடி. நான் பேசுறேன், நீ இரு. நீ செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? திமிரோட ஆமான்னு சொல்லல, ஆனா இப்போதைக்கு எனக்கு இதான் சரின்னு படுது. புரியல. பிரச்சனையா இருக்குன்னா அத தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லாம இப்படி விலகி உட்கார்ந்து இருக்கிறது மத்தவங்களுக்கு வெறுப்ப தானடி உண்டாக்கும். மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அத்தை மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவங்க மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அது தீரணும்னா, நல்லபடியா தெளிவாகணும்னா இப்படி நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. ஓரமா போயிடல, ஒரேடியா ஒதுங்கவும் இல்ல. பேச்சுக்கு எப்பவும் குறைச்சலே இல்ல. மாப்பிள்ளை என்னடி பாவம் பண்ணாரு? உன் புருஷன் எப்படி கெஞ்சுக்கிட்டு நின்னாரு? முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு எப்படிதான் அவனுக்கு மனசு வருதோ? கா, மாமா பாவம்க்கா. அந்த கதவு கிட்டே நின்னு கிடந்தாருக்கா. அவர் எனக்கு நல்லா தெரியும். அவரும் அப்படிதான். அவரை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா அத்தை தான் எனக்கு முக்கியம். இப்ப அவங்களோட மனநிலை எனக்கு புரிஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப நான் அங்கே இருந்தா பகை அதிகமாகுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா அவங்க கொஞ்சம் தனியா இருக்கணும். இவரும் அங்க இருந்தா அத்தை கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதனாலதான் வெறுப்ப காட்டி அனுப்பி வச்சு. வெறுப்பாவே எடுத்துக்கிட்டு விலகி போகாம இருந்தா சரிதான். அம்மா, எப்பவும் ஒரே மாதிரி பேசாத. எதுவும் வித்தியாசமா நடந்துக்கலையே. கஷ்டமும் கலவரமும் எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. நான் மட்டும் ஏன் மாத்தி மாத்தி பேசணும்? நீ மாத்தி பேசுவியோ இல்ல ஒரு மாதிரி பேசுவியோ அது பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னைக்கு அத்தை மனசு மாறி பழையபடி அந்த வீடு மாறுதோ அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இதுல யாருக்காவது இடைஞ்சல்னு சொன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். கௌரி, திரும்ப திரும்ப இப்படியே பேசாத. அம்மா ஏதோ ஆதங்கத்துல அப்படிதான் பேசுவாங்க. அத ஒரு காரியமா எடுத்துக்காத. அவ யார் பேச்சையும் காரியமா எடுத்திருந்தா இப்படி வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவளுக்குன்னு ஒரு ராஜ்யம், அதுல அவதான் மகாராணி. மத்தவங்க பேச்சுக்கோ முடிவுக்கோ இங்க ஒரு துளி மரியாதையும் கிடையாது. மா, கொஞ்சம் பேசாம பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா. விழுந்து காயமாகி வந்தா மருந்து போடு. முடியலையா ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு. அதை விட்டுட்டு காயம் பட்ட இடத்துல கைய வச்சு நோண்டாதமா. சாரதா, சாரதா, டேய், நீ எங்கேயோ கிளம்பணும்னு சொன்னல, போய் ரெடி ஆகு போ. சரிம்மா. சாரதா, வா. வாங்க. என்ன விஷயம்? வீட்ல மருதாணி அரைச்சோம். என் பொண்ணுங்கெல்லாம் வச்சுட்டாங்க. வீணா கீழே கொட்டக்கூடாது இல்லையா? உன் வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதான் மருதாணியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா. தேங்க்ஸுங்க. சரி, வரேன். மருதாணி வைக்கிற நிலைமையில தான் இப்ப வீடு இருக்கு. ஏய், நீ எதுவும் நினைச்சுக்காத, நான் பேசுறேன். டாக்டர், இப்ப எங்க அம்மா எப்படி இருக்காங்க? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அடிக்கடி இப்படி பிரஷர் ஏறுது உடம்புக்கு நல்லது இல்ல. நான் வரேன். வரேன் சார்.
இடம் பொருள் தெரியாம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆத்திரத்துல கொட்டிடக்கூடாது. அதான் இப்படி தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணிருக்கு. யாரு முடிஞ்சு போன ஒரு பிரச்சனைய கிளப்பி அதுக்கு ஒரு புதுசா சாயத்தை பூசி வீட்டுக்குள்ள காட்டி காட்டி ஆட்டினது யாரு? நீங்களா இல்ல நாங்களா? அது ஒன்றும் முடிஞ்சு போன பிரச்சனை கிடையாது. இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? வீட்டுல உபயோகமா இல்லைனாலும் உபத்திரமா இல்லாம இருந்தா போதும். போக போக எல்லாம் புரியத்தானே போகுது. யாரு உபத்திரம் யாரு உபயோகம்னு அப்புறம் புரியும். மாமா கொஞ்சம் அமைதியா இரு மாமா. அண்ணே, இப்படி நம்ம முட்டி மோதிக்கிறதுல பாதிக்கப்படுறது அம்மாவோட உடல்நல தானே. தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் அதுல அக்கறை எடுத்துக்கிட்டு அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். அந்த அக்கறை எங்களுக்கும் இருக்கு. தோ நிக்கிறாரு உன் செல்ல மாமா. இவரை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு, மொத்ததெல்லாம் தானா சரியாயிடும். மாமா, அம்மா மொத்தத்துல இப்ப மனசுடைஞ்சு போயிருப்பாங்க. இந்த நேரத்துல நாமளும் கொஞ்சம் அவங்கள டென்ஷன் படுத்தாம இருக்கலாமே. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், விடுங்க. அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நீயே அழுகிற. அப்படியே எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட உனக்கு பொண்ணா வந்து பொறுப்பேண்டா. சத்தியமா மனசரிச்சு நான் உன் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். வேண்டாண்டா, பிளீஸ்டா. செத்துடலாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாத. இந்த அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அம்மா, படுத்துக்கோங்கம்மா. நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னத்தங்க சூப்பர். கிடைக்காத ஒரு பூ இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு இது ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓடி வந்து கட்டி பிடிச்சு அது இதெல்லாம் கொடுத்து ஆர்வமா வாங்கி தலையில வச்சுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி 2 கையிலயும் மருதாணியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. மருதாணி சும்மா இல்லைங்க, இது ஒரு அளவு காட்டும் கருவி. அது என்னங்க அளவு காட்டும் கருவி? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.